Question. இந்தியாவில் எந்த மாநிலம் 2024 முதல் 25 வரையில் 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பெற்று சாதனை படைத்தது? Option A. ஆந்திரப் பிரதேசம், Option B. கர்நாடகா, Option C. தமிழ்நாடு, Option D. குஜராத். The correct answer is. தமிழ்நாடு. Question. எந்த நாடு இந்தியாவோடு ஏறக்குறைய 90 விழுக்காடு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது? Option A. அமெரிக்கா, Option B. சீனா, Option C. ஐக்கிய இராச்சியம், Option D. ஜப்பான். The correct answer is. ஐக்கிய இராச்சியம். Question. எந்த அமைப்பு துபாயில் ஒரு வளாகத்தை திறக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும்? Option A. IIM அகமதாபாத், Option B. IIM பெங்களூர், Option C. ISP ஹைதராபாத், Option D. IIT டெல்லி. The correct answer is. IIM அகமதாபாத். Question. பின்வருவனவற்றில் எது சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது? Option A. கோண்ட் ஓவியம், Option B. சனாபாரா இனிப்பு, Option C. டல்லே குர்சானி, Option D. கோலா மிளகாய். The correct answer is. சனாபாரா இனிப்பு. Question. இந்தியாவிற்கான கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறைக்கான இராணுவ செயற்கைக்கோள்களை உருவாக்க எந்த அமைப்பு தயாராக உள்ளது? Option A. HAL, Option B. TRTO, Option C. இஸ்ரோ, Option D. PEL. The correct answer is. இஸ்ரோ. Question. சத்தீஸ்கரின் நவா ராய்ப்பூரில் இந்தியாவின் முதல் கேன் குறைக்கடத்தி சிப் ஆலையை தொடங்க எந்த நிறுவனம் தயாராக உள்ளது? Option A. டாடா எலக்ட்ரானிக்ஸ், Option B. பாலிமேடெக், Option C. வேதாந்தா, Option D. HCL டெக். The correct answer is. பாலிமேடெக். Question. வத்வான் துறைமுக மேம்பாட்டிற்காக 3400 ரூபாய் கோடியை எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. குஜராத், Option B. மகாராஷ்டிரா, Option C. தமிழ்நாடு, Option D. கர்நாடகா. The correct answer is. மகாராஷ்டிரா. Question. இந்தியா எந்த ஆண்டுக்குள் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது? Option A. 2030, Option B. 2035, Option C. 2040, Option D. 2045. The correct answer is. 2035. Question. நக்சலைட் சரணடைந்தோர் பாதிக்கப்பட்டோர் நிவாரண மறுவாழ்வு கொள்கை -2025 ஐ எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? Option A. ஜார்க்கண்ட், Option B. ஒடிசா, Option C. சத்தீஸ்கர், Option D. ஆந்திரப் பிரதேசம். The correct answer is. சத்தீஸ்கர். Question. எந்த அமைப்பு சர்வதேச விண்வெளி நிலைய தேசிய ஆய்வகத்தை பயன்படுத்த உள்ளது? Option A. ஸ்பேஸ் எக்ஸ், Option B. வாஸ்ப், Option C. ப்ளூ ஆரிஜின், Option D. சியரா ஸ்பேஸ். The correct answer is. வாஸ்ப். Question. பின்வரும் எந்த மாநிலம் மாவோயிஸ்டுகளுக்கான புதிய சரணடைதல் மறுவாழ்வு கொள்கையை செயல்படுத்துகிறது? Option A. தெலுங்கானா, Option B. பீகார், Option C. சத்தீஸ்கர், Option D. மேற்கு வங்காளம். The correct answer is. சத்தீஸ்கர். Question. 13 ஜிகாவாட்ஸ் திறன் கொண்ட கலப்பின புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா பின்வரும் எந்த யூனியன் பிரதேசத்தில் உருவாக்கப்பட உள்ளது? Option A. ஜம்மு மற்றும் காஷ்மீர், Option B. லடாக், Option C. டெல்லி, Option D. புதுச்சேரி. The correct answer is. லடாக். Question. பின்வரும் எந்த மாநில அரசு ஏபி நிலையான மின்சார இயக்கம் கொள்கைக்கான செயல்பாட்டு வழிகாட்டுதல்களை அங்கீகரிக்கிறது? Option A. ஆந்திரப் பிரதேசம், Option B. தெலுங்கானா, Option C. தமிழ்நாடு, Option D. கர்நாடகா. The correct answer is. ஆந்திரப் பிரதேசம்.